வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து நம்முடைய விளக்கம் அளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட் எப்படி இருந்தது? நேற்று நடைபெற்ற முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் நிகழ்வுகள் என்னென்ன நடந்தது நேற்று மார்க்கெட்டில்? நேற்று முக்கியமாக தட் இஸ் மார்க்கெட் இன்ட்ராடேல $1155 வரைக்கும் லோ போச்சு. அதன் செட்டில்ட் அட் $1161 முடிவடைஞ்சிருக்கு ஒரு அவுன்ஸின் விலை. இந்த இறக்கத்துக்கு காரணம் எதுவும் பெருசாக கிடையாது. இட்ஸ் எ நார்மல் ஷார்ட் கவரிங்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் வந்து இருந்த செல் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணியிருக்காங்க மேபி. ஸோ அதனால் வந்து நேற்று முன்தினம் வந்து $1146 முடிவடைஞ்சது. திஸ் ஆன் மண்டே அன்றைக்கி முடிவடைஞ்சது. திருப்பி நேற்று லோ பெரிய அளவு இல்லை. பட் இன்ட்ராடேல நேற்று ஹை $1170 ஹிட்டாக இருக்குது. அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 1179க்கு மேலே மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா நம்ம வந்து பை மோடில் போகணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் நேற்று 1170 பக்கத்தில் யாராவது செல் போயிருந்தாங்க அப்படின்னா இன்ட்ராடேல ஒரு $15 பக்கம் ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. ஈவன் முடியறதுக்குள்ளேயே $10 லாபத்தை கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். ஸோ இது ஒரு பக்கம். பட் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. இன்றைக்கி அகைன் இன்றைக்கி மேஜராக பார்த்தோன்னா அகைன் இந்த ஹவுசிங் டேட்டா இந்த நியூஸ் தான் வெளியாகும். இன்றைக்கி நாளைக்கு ஹவுசிங் டேட்டா வெளியாகும், நான் ஃபார்ம் பே ரோல்ஸ் வெளியாகும், எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் வெளியாகும் இன்றைக்கி நாளைக்கு இந்த 2 நாளில். ஸோ மோஸ்ட்லி அதை வச்சு மார்க்கெட் எதுவும் மேபி டாலர் ஸ்ட்ராங் ஆகி அகெயின் கோல்டு வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் வேணால் இருக்குது. பட் நம்மளோட ரேஞ்ச் இப்போ என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்த ரேஞ்ச் 1140 1179 மார்க்கு. பட் மேஜர் பிரேக்கப்னு பார்த்தா 1121 தான் இருந்துகிட்ருக்கு இப்போ ரவுண்ட்ஸின் விலை. சார், நேற்று அகைன் ஒரு கோல்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அதாவது லிட்டில் பிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டில். ஸோ அதனால் ட்ரேடிங் வந்து ஒரு எப்படி இருந்தது மூவ்மெண்ட் வந்து கோல்டில் மூவ்மெண்ட் வந்து நேற்று எப்படி இருந்தது? ஸ்பெஷலி நேற்று மட்டும் கோல்டோட மூவ்மெண்ட் எடுத்து பார்த்தோம்னா நேற்று குறிப்பாக தட் இஸ் அகெயின் சைட் வேவ் மார்க்கெட் தான், நத்திங் ஸ்பெஷல்னு சொல்லலாம். பட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு டாலர் இறங்கி முடிவடைஞ்சு $77.72 முடிவடைஞ்சு நேற்று முன்தினம் இருந்தது. நேற்று $76.99 முடிவடைஞ்சிருக்கு. அது இட்ஸ் நார்மல். $1 $2 $1 மேஜர் பெரிய விஷயம் பேசுது. நீங்கள் சொன்னீங்க சார், இப்போ நேற்று ஆயில் வந்து சரிவடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. சிறிதளவில் சரிவடைஞ்சிருக்கு. அது 4 வருஷம் இல்லாத அளவுக்கு வந்து சரிவடைஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நடைபெற்றிருக்கா சார் க்ரூட் ஆயில் பொறுத்தவரை? ஆயிலை பொறுத்த வரையில் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நடந்திருக்கு. 4 வருஷம் நம்ம சொல்ல தேவையில்லை. ஏன்னா சரியாக அதுக்கு முந்தின வருஷம் 2010 எடுத்து பார்த்தோன்னா $34 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அதாவது 2009 $147 போன ஆயிலோட காஸ்ட் ஜார்ஜ் புஷ் பீரியடில் அகெயின் இறங்கி $1134 பக்கம் மார்க்கெட் லோ கொடுத்தது. மேலும் 30 வரைக்கும்லாம் டச் ஆச்சு. அது உடனே என்ன செய்தாச்சு, $15 வரும் $5 வரும்னாங்க. பட் அந்த இடத்துல யாருமே பை பண்ணலை, மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குன்றதுனால. அங்கே பை பண்ணி வச்சுருந்தாலும் அடுத்த 2-3 கான்ட்ராக்ட் தான் மார்க்கெட் அவங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சுது. என்ன ரீசன்னா, அடுத்த எப்போவுமே வந்து 3 months மேக்ஸிமம் 6 months கான்ட்ராக்ட் தான் இருக்குது. அந்த 6 months கான்ட்ராக்டுள்ளே மார்க்கெட் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ஜம்ப் ஆச்சு. ஸோ லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு பாட்டம் ரேட்டை கேப்சர் பண்ணியிருந்தாலும் அவங்களால பெரிய ப்ராஃபிட்டில் எடுக்க முடியல. தொடர்ந்து பேசலாம் சார். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் பாஸ்கர் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் பாஸ்கர், உங்கள் கேள்வி கேளுங்க. சார், நான் ஒரு கம்பெனியாவது ஃப்ரான்ச்சைசி எடுத்தேன் சார். இன்னொருத்தர் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து எனக்கு அவரை ரன் பண்ண முடியலன்னு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ நாலேஜ்லாம் இல்லை எனக்கு, கமாடிட்டி பற்றி எதுவுமே, இங்கிலீஷ் நாலேஜும் கம்மி தான். அது எடுத்ததுக்கப்புறம் அவர் பேர்லேருந்து மாறுறதுக்கு 3 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகும்னு அது வரைக்கும் ட்ரேடிங் பண்ண ப்ரோக்கரேஜ் கமிஷன்லாம் எதுவுமே கொடுக்கல அவங்க. அதுக்கப்புறம் சில பேப்பர்ஸ் அமிச்சாங்க, இதில் சைன் பண்ணி அமிச்சாதான் வந்து உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் அதில் சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் 4-5 மந்த்துக்கு அப்புறம் ப்ரோக்கரேஜே போடாமல் அப்படியே ரன் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் கேட்டாக்கா அதுக்கு முன்னாடி வச்சிருந்தவர் டெபிட் வச்சுட்டு இருந்தாரு. அந்த டெபிட்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்கரேஜ்லாம் கழிஞ்சிட்டே வந்து என்னால் அதுக்கப்புறம் ரன் பண்ண முடியல. இந்த சார் நான் பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஃப்ரான்ச்சைசி க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த டெபாசிட் அமௌண்ட்டாவது கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்குறேன். லாஸ்ட் இயர் மார்ச் க்ளோஸ் பண்ணாங்க. 9th or 10th month உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரும்னு சொன்னாங்க. இப்போ கேட்டாக்கா திரும்பவும் டெபிட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதை நம்ம M6ல கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவும் ரிட்டர்ன் வாங்க முடியுமா சார் அந்த ஃபண்டு? அட்லீஸ்ட் அந்த டெபாசிட் அமௌண்ட்டாவது வாங்க முடியுமா சார்? ஒரு நிமிஷம். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறது.
அதாவது உங்களோட கிளைண்ட்ஸ் பேட் டெபிட்ஸ் வச்சுருந்தாங்க, அதாவது உங்களுக்கு முந்தின இருந்த ஒரு பேட் டெபிட் வச்சுருந்தார் அப்படின்னா அந்த பேட் டெபிட் வந்து கண்டிப்பாக வந்து அவர் பே பண்ணி ஆகணும். இல்லைன்னா வந்து அடுத்து டேக் ஓவர் பண்ணக்கூடிய நீங்கள் பே பண்ணி ஆகணும். இது வந்து அட்லீஸ்ட் நீங்கள் எம்சிஎக்ஸில் போகிறனா எம்சிஎக்ஸில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்ட் ஃப்ரான்ச்சைஸ் அவர் இருந்திருக்கலாம், நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃப்ரான்ச்சைஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம், நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர்ட் ஃப்ரான்ச்சைஸியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எவ்ரி குவார்ட்டர் அந்த டாக்ஸேஷன் பார்ட்டு எல்லாமே ப்ராப்பராக பே பண்ணிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு அப்புறமா தான் ஃபைன் இதெல்லாம் கரெக்டாக உங்கள் சைடில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எம்சிஎக்ஸ் அப்ரோச் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அவங்க ஓவரால் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. டேக் ஓவர் ஆகிருந்தது அப்படின்னா வந்து உங்கள் பேரில் என்றைக்கு மாறினக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்கா, அண்ட் தென் நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச டேக்ஸ் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கா, அந்த டிடிஎஸ் நிறுவனம் வந்து ஐடிக்கு பே பண்ணியிருக்கா, அந்த டிடிஎஸை வந்து எம்சிஎக்ஸ்க்கு வந்து அவங்க காட்டியிருக்காங்களா, சர்வீஸ் டேக்ஸ் என்ன சார்ஜ் பண்ணி இந்த கணக்கெடுப்புகள் எல்லாமே சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆர்கியூ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆனதில் என்ன ப்ரோக்கரேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அந்த கிளைண்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த நிறுவனத்துக்கு என்ன தெரியுமோ அது எம்சிஎக்ஸ்க்கு முழுக்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இது வந்து முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அது நீங்கள் நிறுவனத்தை நேரடியாக அணுகி பேசுகிறது தான் ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது. தொடர்ந்து பேசலாம் சார். நெல்லையிலிருந்து அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பட்டுராஜ். ஹலோ, சொல்லுங்க பட்டுராஜ், கமாடிட்டி வாணிபம் குறித்து உங்க கேள்வி கேளுங்க. குட் மார்னிங் மேடம். சாப்பிட்டு பேசுங்க மேடம். பேசுங்க பட்டுராஜ். சார் எனக்கு லெட் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் சார் 26ல். நெட் பண்ணலாமா எப்படி சார்? லெட் ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? எந்த ரேட்டில் பை பண்ணியிருக்கீங்க? இல்லை, செல் பண்ணி வச்சுருக்கேன் சார் 26ல். 126. ஓகே ஃபைன். நேற்று மார்க்கெட் 125.75 முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 பைசா லாபத்தில் இருக்குது. அதனால் இன்னும் ஏன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பட் ஸ்டில் 126 ரூபா 10 காசுக்கு மேலே இன்றைக்கி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகுங்க. அப்படி இன்னும் இல்லைனா டார்கெட்டாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா 125.40 45 கீழே பிரேக்கை 125.20 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி. ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 126.10க்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேணாலும் பை எடுத்து 20 பைசா லாபத்தில் நீங்கள் வெளியாகலாம். இல்லை 120.50க்கு மேலே 45க்கு தான் நீங்கள் அது ஹோல்டே பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஒரு நாள் ஒரு 80-90 பைஸ் ப்ராஃபிட்டை நீங்கள் மொத்தமாக எடுக்கலாம். சார் தொடர்ந்து பேசுவோம். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சீனிவாசன். மேடம் சாப்பிட்டு பேசுகிறேன். பேசுங்க சீனிவாசன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றுக்கு 4796 க்ரூட் ஆயிலுக்கு ஒரு பை கால் கொடுத்துருந்தீங்க சார்ட்டில். வித்தின் 5 minutes 20 பாயிண்ட் கீழே வந்துருச்சு சார். So how come that mistake happened? Number 1. Number 2, இன்னைக்கு 4745 கொஞ்சம் சத்தமா பேசுங்க சீனிவாசன். சார் இன்னைக்கு 4796ல ஒரு பை கால் கொடுத்துருந்தீங்க. சார்ட்ல பை கால்ல பை சிக்னல் சார்ட்ல டிரைவே இருக்கும். சரி, சார்ட்ல 5 minutesல 20 பாயிண்ட் கீழே போயிடுச்சு க்ரூட் ஆயில்ல. சரி, ஸோ அது எப்படி சார்? how come that mistake happened? ரொம்ப சிம்பிள். அந்த பை சிக்னல் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் லைன் போட்டுதுங்களா? சீனிவாசன் லைன்ல இருக்கீங்களா? பை சிக்னல் கொடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் லைன் ட்ரா ஆயிருக்கும். லைன் ட்ரா ஆயிருந்துச்சா ப்ளூ கலர்ல? ஆமா. ரைட். அந்த ஸ்டாப் லாஸ் லைன் என்ன ரேட் இருந்தது? That I don't remember, but I promptly put that stop loss. You promptly put the stop loss. ஆமா, அந்த ஸ்டாப் லாஸ் நான் கொடுத்துருந்தேன். இல்ல, அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்களா? ஆமா, 4745 அந்த மாதிரி ஹிட் ஆச்சு. ஃபைன். வித்தின் 4796ல நீங்க பை போட்டீங்க. பை போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட் ஆர் செகண்ட்ஸில் வந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகி 20 rupees ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட்டுன்றீங்க. 20 rupees ஃபால் ஆன மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். சிம்பிள், ஸ்டாப் லாஸ் லைன் எங்கவோ அந்த ஸ்டாப் லாஸ் லைன் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ட்ரிகர் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டாப் லாஸ் லைன் ட்ரிகர் ஒரு ஸ்டிக்கு கிராஸ் ஆகும் இல்லைங்களா, அது கிராஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஸ்டிக்கு வந்து அந்த ஸ்டாப் லாஸ் லைனுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நான் இன்னும் கொஞ்சம் டியூனப் பண்ணேன் அப்படி செய்வேன். சம்டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்க மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டுனா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஃபாஸ்ட் மார்க்கெட்டோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எந்த ஸ்டிக்கு கிராஸ் ஆகுதோ அந்த ஸ்டிக்கோட லோ அடுத்த ஸ்டிக்கு பிரேக் ஆகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஒன்று.
அதே வந்து ஷார்ட் போயிருக்கீங்க, பை சைடில் ஸ்டாப் லாஸ்னால் எந்த ஸ்டிக்கு மேலே க்ராஸ் ஆகுது, ஸ்டாப் லாஸ் க்ராஸ் ஆகுது அந்த ஸ்டிக்கோட ஹைக்கு மேலே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டிக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டிக்கோ அடுத்த ஸ்டிக்கோ க்ராஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். நன்றி சார். நைமெக்ஸ் அண்ட் M6 வந்து கமாடிட்டி ப்ரைஸஸ் வந்து ரேஞ்ச் வைஸ், அதாவது ப்ரைஸ் வைஸ் சேஞ்ச் ஆகுமா? அதே மாதிரி ஒரு கேள்வி, நைமெக்ஸ் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் மே ஹெட் லோவர் டுவர்ட்ஸ் டாலர் வந்து $74 சொல்லியிருக்காங்க. தென் மிக்ஸ்ட் அவுட்லுக் ஃபார் க்ரூட் இன் தி நியர் டேர்ம் சன்ஷைன் சப்போர்ட் ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது ஆயிலை பொறுத்த வரையில், நைமேக்ஸோட ஆயிலை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன விலை போயிட்டுருக்கோ அந்த விலை அப்படியே இங்கே MCXல போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதில் வந்து முக்கியமான 2 விஷயம் மட்டும் கவனிக்கணும். ஒன்று என்னென்னா ருப்பியோட வேல்யூ. அங்கே வந்து 2% ஆயில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இறங்கியிருக்கு. ஆயில் அங்கே 2% இறங்கும் போது இங்கே ருப்பி வந்து 1% ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 1% தான் இறங்கும். அதே வந்து ஆயில் அங்கே 2% இறங்கியிருக்கு, இங்கே ருப்பியோட விலை மாறவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே 2% இறங்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆயில் 2% அங்கே இறங்கியிருக்கு, இங்கே வந்து 1% ருப்பி பலகீனமாக இருக்குது, டாலர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 3% ஆயில் இறங்கும். ஸோ இந்த நடுவில் அந்த பேரிட்டி ப்ரைஸ் அப்படிங்கிறத, அது ருப்பியோட காஸ்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இன்னொன்று கூட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டாக்ஸேஷன். இங்கே இம்போர்ட் டேக்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிலில் இம்பாக்ட் இருக்கும். அதனால் மட்டும்தான் ஆகுமே தவிர மற்றபடி பேஸ் ரேட் அங்கேயும் எடுத்து பார்த்தா ஒன்றா தான் இருக்கும். தொடர்ந்து பேசும் சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சந்தானராஜ். சார் வணக்கம் மேடம். பேசுங்க சந்தானராஜ், உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், இப்போ நான் வந்து ஒரு 50,000 கொடுத்து கமாண்டிட்டி நிறுவனத்தில் சேர்ந்தோம்னா எவ்வளோ மேடம் ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பாங்க? ஓகே, 50,000 நீங்கள் ப்ராஃபிட், அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் மந்த்லின்னு கேட்குறாரு சார். இல்லை, அவர் எவ்வளோ ப்ராஃபிட் கொடுப்பாங்கன்னு கேட்குறாரு. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நான் புரிஞ்சுட்டு என்னென்னா 50,000 முதலீடு பண்ணால் நீங்கள் என்ன லாபம் கொடுப்பீங்க அப்படின்னு என்ன கேட்குறீங்க. நீங்கள் பணத்தை போட்டு நான் உங்களுக்கு லாபம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி தருவேன். நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு 8லேருந்து 10% ரொம்ப சுலபமாக சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதை நீங்கள் செஞ்சாலே போதுமானது. அதற்கு மேலே தான் வருமே தவிர, லாபம்னு பார்த்தா அதுக்கு மேலே தான் வருமே தவிர அது கீழே ஆனது கிடையாது. அதுக்கு மேலே வரும்போது அந்த லாபத்தை நீங்கள் நம்பாமல் அது ஒரு ஜாக்பாட்டாக நினச்சிக்கிட்டு அதுக்கு அடுத்த மாதம் திருப்பி வியாபாரம் செய்யும்போதும் அதே 8-10% லாபத்தை எதிர்பார்த்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. தொடர்ந்து பேசலாம் சார். சேலத்திலிருந்து நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ராம். ஹலோ மேடம், குட் மார்னிங். சொல்லுங்க ராம், உங்க கேள்வி கேளுங்க. இது சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க ராம், கேட்குது. உங்கள் கோச்சிங் கிளாஸ் எதுவும் இருக்குங்களா இதுக்கு? சேலமில் எங்களோட ஓன் பிரான்ச் இருக்குது, ரீஜனல் ஆஃபீஸே இருக்குது. தட் இஸ் அந்த சொர்ணாம்பிகை பிளாசா 4 ரோட்ஸில் இருக்குது. தாராளமாக நீங்கள் அங்கே போயிட்டு நேரடியாக அங்கே மண்டல அலுவலக அதிகாரி நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் இருந்து மொத்த டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் அந்த அளவுகள்லாம் கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன லாபம் எடுக்க முடியுதுன்னு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். மதுரையிலேருந்து ஒரு நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் முத்துப்பாண்டி. வணக்கம் சார். வணக்கம் மேம். சொல்லுங்க முத்துப்பாண்டி, கமாடிட்டி வர்த்தகம் குறித்து உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. சார்ட்ட பேசணுமா? வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார், நான் வந்து 1 இயரா வந்து உங்க இதில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த ஐடி சர்வீஸ் டேக்ஸ் இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறீங்க, அதனால் எப்படி நான் ரிட்டர்ன் பண்ணி வாங்க முடியுமா? அது அமௌண்ட் வாங்க முடியுமா? என்ன சர்வீஸ் டேக்ஸ் பிடிக்கிறதுங்களா? ஆமாம் சார், நான் ட்ரேடு 1 இயரா பண்ணியிருக்கேன் ட்ரேடு. இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பிடிக்கிறீங்களா எனக்கு ட்ரேட் பண்ணுறது? அதாவது உங்ககிட்ட நான் பிடிக்கிற சர்வீஸ் டேக்ஸ் நீங்கள் கிளைம் பண்ண முடியுமாறு உங்கள் ஆடிட்டர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பிடிக்கிற சர்வீஸ் டேக்ஸ் நாங்கள் அப்படியே வந்து கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும். தட் இஸ் உங்களுக்கு பிடிக்கிறதும் சரி, நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் எங்களுக்கு பிடிக்கிறதும் சரி, அது போக மிச்சம் இருக்க நாங்கள் கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும். நீங்கள் பிடிக்கிற சர்வீஸ் டேக்ஸை நீங்கள் எங்களுக்கு கட்டின சர்வீஸ் டேக்ஸ், தட் இஸ் எனக்கு கட்டுறது கிடையாது. அது ஈவன் எக்ஸ்சேஞ்சுக்கு பாதி கட்டுவீங்க, எனக்கு பாதி கட்டுவீங்க. எங்களுக்கு கட்டுற சர்வீஸ் டேக்ஸை நீங்கள் வந்து நீங்கள் எங்கே சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் எதுவும் ரீக்ளைம் பண்ண முடியுமா? அப்படின்னா இது ஆன்லைன்றதுனால அதையும் ரீக்ளைம் பண்ண முடியுமான்னு நீங்கள் உங்கள் ஆடிட்டர் செக் பண்ணிக்கோங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். நான் சென்னை தாம்பரத்துல இருந்து கூப்பிடுறேன். கார்த்திக். சொல்லுங்க கார்த்திக், கேள்வி கேளுங்க. எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும். இது நிஃப்டில வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க இல்லையா, இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னு.
So I want to know about it. சரி, இது வந்து முழுக்க கமாடிட்டி பொருட்சந்தைக்கான நிகழ்ச்சி. இது பங்குச்சந்தைக்கான நிகழ்ச்சி. டவுட்ஸ் தான் இருந்துச்சா நீங்கள் தாராளமாக இமெயில் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். ஈவன் கமாடிட்டிஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் எடுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஈவன் அது பேசிக் கொஸ்டின் தான். ஆனால் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பற்றி ரொம்ப ப்ரீஃபாக சொன்னாலே அது வந்து இட்ஸ் ஒரு 10 நிமிஷம் 5-10 நிமிஷமாக சொன்னால் தான் புரியுமே உங்களுக்கு, இல்லைனா அது புரியாது. அதனால் கிளாஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, இல்லை கூகுளில் போய் நீங்கள் படித்து தரலாமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி. மேலும் பேசுவோம் சார். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ஹேமந்த் குமார். வணக்கம் மேடம், ஹரிஹரன் சார்கிட்ட பேசணுங்க மேடம். பேசுங்க ஹேமந்த் குமார். சார் இன்னைக்கு சில்வரோட லெவல்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார், நான் டிவியில் பார்த்துக்கிறேன். சில்வர் லெவல்ஸ் 34,825க்கு மேலே பை பண்ணலாங்க. முதல் டார்கெட் 34,929, கிட்டத்தட்ட 100 ரூபா லாபம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 80 ரூபா லாபத்தில் வெளியாகிறதுனால டவுன் சைடில் 34,605க்கு செல்லிங் போகலாம். போனாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அதே 80 to 100 பாயிண்ட்ஸ் இங்கே புக் பண்ணிட்டு வெளியாகிறது நல்லது. சார் எல்எம்இ இன்வென்ட்ரியில் வந்து அலுமினியம் வந்து ஃபால் ஆயிருக்கு. எந்த ரேட் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு சார்? அலுமினியம் நேற்று முன்தினத்துக்கு இங்கே எடுத்து பார்த்தோன்னா ₹1 ஏறி தான் முடிவு, இட்ஸ் 90 பைஸ் 70 பைஸ் ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஃபால் அங்கே ஃபால் ஆகிருக்கு, இங்கே வந்து ருப்பி வீக்காக இருக்குது. அதனால் வந்து வி கேன் அந்த சின்ன வேரியேஷன்ஸ் கூட இருக்கும். பட் பெரிய ஃபால்லாம் எதுவுமே கிடையாது. ஓவராலாக லாஸ்ட் வீக் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. தட் டூ பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. சார் சைனா இண்டஸ்ட்ரியல் டேட்டா வரும்போது, அதாவது ஏதாவது சேஞ்சஸ் வந்து அதில் ஏற்படும் போது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகிற பேஸ் மெட்டல்ஸ் என்னென்ன பேஸ் மெட்டல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், லெட் வந்து அஃபெக்ட் ஆகுமா சார் சைனா இண்டஸ்ட்ரியல் டேட்டாலனால? சைனீஸ் இண்டஸ்ட்ரியல் டேட்டானால மேஜராக எல்லாமே பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஒரே விதத்தில் தான் அஃபெக்ட் ஆகும். பேசிக்காக எடுத்து பார்த்தோன்னா காப்பர் எடுத்ததுமே ஆகும், அதுக்கு அடுத்து லெட் ஜிங்க் ஆகும், அதுக்கப்புறம் அலுமினியம் அண்ட் தென் நிக்கல். ஸோ நிக்கல் கம்ஸ் லாஸ்ட். ஏன்னா நிக்கல் மேஜராக சப்ளை ஷார்ட்டேஜ் இருந்தால் மட்டும் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம் சார். பெங்களூர்லேருந்து அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் அனிருத். ஹலோ, சொல்லுங்க அனிருத். கமாடிட்டி மார்னிங். வணக்கங்க. கேளுங்க. நான் சார்கிட்ட பேசணும். பேசுங்க அனிருத். நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சரிங்க. ஆக்சுவலாக வந்து எத்தனை நாளைக்கு வந்து அந்த லெவலு அதெல்லாம் கிரேட் வெஞ்சர் ஆஃபீஸில் போய் தெரிஞ்சுக்க முடியும்? அந்த கிரேட் வெஞ்சர் ஆஃபீஸ் எங்கே இருக்குங்க? ஃபைன். சரி, கிரேட் வெஞ்சர்ஸோட பிரான்ச் பெங்களூரில் இருக்குது. தட் இஸ் அவுட் ரிங் ரோடில் இருக்குது. மெயின் ரோட்லேயே இருக்குது. ஈவன் ஆஃபீஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸாக ஒரு 3 பேர் நடத்திட்டு இருக்காங்க. கமாடிட்டிஸ் கிட்டத்தட்ட 5 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. தாராளமாக கிரேட் வெஞ்சர்ஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெங்களூர் நம்பரை வாங்கிட்டு நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு ட்ரைனிங்கும் எடுத்துகிட்டு லெவல்ஸை பார்த்து எப்படி ட்ரேட் பண்ணுறது நீங்கள் ஒரு 2-3 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சார் M6 காப்பர் கேன் ரைஸ் இந்த நியர் டேர்ம் சொல்லியிருக்காங்க. அப்படி ரைஸ் ஆகும்போது எந்த லெவலுக்கு வந்து அதை டச் பண்ணும் சார் காப்பர்? இல்லைங்க, M6 காப்பர் ரைஸ் ஆகுங்கிறது எனக்கு நம்பிக்கை பற்றி கிடையாது. ஏன்னா மேபி இன்னைக்கு நாளைக்கு ஆகாது. அப்படியான 2 or 3 rupees ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கலாம். பட் பேசிக்காக வந்து ஒன்ஸ் யூஎஸ் எக்கானமி ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, சைனீஸ் எக்கானமி பெட்டராக இருக்குது, யூரோப்பியன் எக்கானமி பெட்டராக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் அப்படி ஆனாலும் அது ஆகிறதுக்கு குறைஞ்சது 2 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் வேணாலும் ஏறலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். தவிர இப்போதைக்கு அந்த எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. இப்போ சார் நீங்கள் கிரேட் வெஞ்சர்ஸ் சார்பாக இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஷார்ட் லெவல்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதாவது சலுகைகள் தரீங்க, தென் இன்ட்ராடே ஏதாவது லைவ் ட்ரேடிங்கும் பண்ணுறீங்க, தென் செமினார் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ ஒரு ட்ரேடருக்கு வந்து செமினார் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணும்போது தென் அவர் எப்படி அவர் நாலேஜ் வந்து அது அதிகப்படுத்திக்க முடியும், அதை பற்றி சொல்லுங்கள் சார். தென் எப்போ ஒருத்தர் வந்து அக்னாலேஜபிளாக ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆக முடியும் சார்? செமினார் அட்டன் பண்ணுறதுல நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, யாரும் ஒரு நாள் அட்டன் பண்ணுறது கிடையாது. பட் ஸ்டில் செமினார்ஸ் அட்டன் பண்ணுறதுனால என்னென்னா ட்ரேடிங் வந்து நஷ்டமாகாமல் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நான் கிரேட் வெஞ்சர்ஸில் கொடுத்துறேன், என்னோடய செமினாரில் கொடுத்துறேன். அந்த கான்ஃபிடென்ட்டாக அடுத்த நாள் லைவ் ட்ரேடிங் செஷன் பண்ணி அதில் வந்து கன்ஃபார்மும் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதை வச்சு பண்ணாலே போதும். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சைக்காலஜி தான். நிதானமாக நமக்கு தேவையான லாபம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி நிப்பாட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் டிசிப்ளைன் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். அதுதான் 50% ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னிக்கல்ஸ்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பண்ணுறது. தேங்க்யூ சார். இவ்வளோ நேரமாக கமாடிட்டி பானமம் குறித்து பலவிதமான ஏற்றம் இறக்கம் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக நேர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் அனைத்து விதமான கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக பதிலளிச்சிங்க. நன்றி சார். முக்கியமாக இன்று தந்தி டிவி 2 ஆண்டுகள் முடிஞ்சு 3ஆம் ஆண்டு துவக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு
கிரேட் வெஞ்சர்ஸோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாரோட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாரோட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.